guys, welcome back to Vishwas Studios channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்வலோட 10வது மூவியான கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்னென்னா, ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஸோ 5 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எர்த் 1988 காமிக்கிறாங்க. இல்லை பீட்டர் கூல் அப்படின்ற ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் வந்து இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது. ஸோ கேன்சர் இருக்கிறதுனால அவனும் வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டு என்னென்னு நான் போனதுக்கப்புறம் சொல்லுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்க சொல்கிறான். அவனும் அழுதுகிட்டே அவங்க அம்மா உயிர் போனதுக்கப்புறம் அவனும் வந்து அங்கேருந்து ஓடி போகிறான். ஸோ அங்கேருந்து அவன் ஓடி போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்பேஸ்ஷிப் அவனை பிடிக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் அவனை பிடிச்சதுக்கப்புறம் 26 இயர்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க. இப்போ ஒரு கிரகத்தில் காட்டுறாங்க. அந்த கிரகத்தில் நம்ம பீட்டர் இப்போ ஸ்டார் லார்ட் அப்படின்ற ஒரு நேமில் இருக்கான். இவன் இப்போது ஒரு விஷயத்தை திருடுறதுக்கு வந்திருக்கான். ஸோ அதனால் அவனும் அவனோட ஸ்பேஸ்ஷிப் எடுத்துகிட்டு வரும்போது இவனை துரத்திக்கிட்டு கொஞ்சம் பேர் வராங்க. ஸோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். இது ஒரு வேல்யூபிள் திங். இதுக்குள்ளே தான் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் இவன் வந்திருக்கான். அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் அடித்து போட்டு நான் தான் ஸ்டார் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான் மொத்த பேரையும். ஸோ மொத்த பேரும் அடித்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வந்து இவன் அவனோட ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே போயிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறான். வேறு மாதிரியான ஸ்பேஸ்ஷிப்பை தான் இவன் வச்சுருக்கான், ஒரு செமையான ஸ்பேஸ்ஷிப். ஸோ இவன் ஒருத்த மட்டும்தான் இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கான். ஸோ இவன் அவனோட மியூசிக்கை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி இவனோட ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு ரேவெஞ்சர் இருக்குது. ஸோ ரேவெஞ்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவெஞ்சர்னால் ஒரு வித்தியாசமான விஷயம். ஸோ அண்ட் இப்போ யாண்டு அப்படின்ற ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவனும் உன்னை யார் அவங்க கூடலாம் சண்டை போட்டுருக்கிற சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவனும் பேசுகிறான். ஆனால் கட் பண்ணிடுறான். ஏன்னா அவர் ரொம்ப ஓவராக பேசுகிறன்ட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி இவன் தான் யாண்டு அப்படின்றவர் தான் இப்போ இவனை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இவனை தூக்கிட்டு போனது யாண்டு தான். பார்த்தியா அவன் எவ்வளோ இலக்காலமாக பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாண்டுவும் செம கோவப்படுறாரு. ஸோ யாண்டுவும் ஓகே அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டார்க் ஆஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இங்கே ரோனின் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறான். இவன் வந்து பழி வாங்கவே பிறந்தவன். இவன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவனோட அந்த ஒரு நிறைய பேர் கொலை பண்ணுவான். இவன் உடம்புல அந்த விஷயம்லாம் போட்டு அவனோட கருமையெல்லாம் வச்சு அவனுக்கு ஒரு போர் வீரர் மாதிரி பண்ணி விட்றாங்க. இப்போது நெபுலா அப்படின்ற ஒருத்தர் வரா. இப்போது அந்த பீட்டர் கோயில் தப்பிச்சு போனதை பற்றி இவனும் சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லிகிட்டே வந்து இந்த மாதிரி அவனை எப்படா தப்பிச்சு வச்சிங்களா லூசுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனு திட்டுறா. இப்போ இங்கே கமோரா அப்படின்ற ஒரு பொண்ணும் காட்டுறாங்க. கமோராவும் நெபுலாவும் யார் அப்படின்ற விஷயத்த இப்போது நான் சீக்கிரமே சொல்கிறேன். ஸோ நெபுலா வந்து நான் வேணால் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை வேணாம் கமோரா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எதுக்கு போகணும் அப்படின்னா பீட்டர் கோயிலை பிடிக்கிறதுக்கு தான். ஸோ அப்படியே வந்து இங்கே சாண்டர் அப்படின்ற நோவா எம்பையர் பிளானத்தில் காட்டுறாங்க. இங்கே ராக்கெட் அப்புறம் குரூட்டுன்னு காட்டுறாங்க. இங்கே தான் நம்ம பீட்டரும் இருக்கான். அதாவது ஸ்டார் லார்ட்னு கூப்பிட்டுக்கலாம். ஸ்டார் லார்டு இங்கே தான் இருக்கான். இப்போ அவன் எடுத்துகிட்டு வந்த விஷயத்த விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இது யார்கிட்டேருந்து எடுத்த அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து அந்த ரோனினோட ஆளுங்கக்கிட்டேருந்து எடுத்தேன்னு கேட்கும்போது கூல் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமோரா பீட்டர்கிட்ட இருக்கிறத தான் எடுத்துகிட்டு வரலான்னு போனால் இப்போ திடீர்னு அவனோட இதை வச்சு யூஸ் பண்ணி குரூட்டும் ராக்கெட்டும் பிடிச்சிடுறாங்க அந்த டெக்னாலஜி வச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்டார் லார்டையும் தூக்கி போட்டுருது. ஸோ பிடிச்சோடனே இப்போ குரூட்டை அவனை பிடிச்சி அப்படியே வந்து இங்கே ஒரு காமெடியான சீன் நடக்கும். வேற மாதிரி சீன். அப்படியே இங்கே ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே நோவா எம்பையர்ஸும் வந்துடுறாங்க. நோவா கார்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இங்கே நம்ம நோவா கார்ட்ஸில் நம்ம ஸ்டாரோட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒருத்தர் காட்டுறாங்க. இந்த மாதிரி யார் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் கமோரா, அப்புறம் இது குரூட், அப்புறம் இது பீட்டர் கூல், அப்புறம் இவன் தான் ராக்கெட், அப்புறம் வந்து இன்னொருத்தர் இருக்கான். ஸோ இவங்களெல்லாம் ஒரு ஜெயிலில் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வரவங்களெலாம் கொண்டு போடுறது தான் அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களோட வேலையே. கேலக்சியில் இருக்கிறவங்களோட ராஜ்யம். ஸோ ராஜ்யம் சொல்ல முடியாது, ஜெயில். அவங்களாம் நிறைய கொலை பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்திருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் அவங்க அம்மா கொடுத்த அந்த இதை வச்சு பண்ணுறான். ஸோ இவனுங்களுக்குனா நல்லா குளிப்பாட்டி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு விட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே கமோராவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கமோராவோட அப்பா தான் கமோரா வந்து அனுப்பி வச்ச அந்த
ரோனின் தான் கொன்னா அப்படின்றதுனால இங்கே ட்ராக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அந்த ட்ராக்ஸ் அப்படின்றவன் தான் இந்த மாதிரி இவன் தான் ட்ராக்ஸ் த டெஸ்ட்ராயர். இவன் தான் வந்து பழி வாங்கணும்னு தோன்றியிருக்கான். ஆனாலும் இந்த மாதிரி அவனை நம்ம கமாராவை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ கமாராவை தூக்கிட்டு போகிறத பார்த்தா அந்த இடத்துல நம்ம பீட்டர் வந்துடுறான். அது என்ன மாதிரி நம்ம ட்ராக்ஸ் வர்றாரு. ட்ராக்ஸ் வந்து இவரை நான் மட்டும்தான் கொல்லணும், நீங்கள் கொண்டு நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமாரா மொட்டை பேர் அடித்து போட்டு ட்ராக்ஸையும் கொள்ளுறது. வாய் மூட்டுருங்க இல்லை நான் அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பயத்தை காட்டிட்டு போகிறாங்க. அடிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பீட்டர் வந்து இந்த மாதிரி சமாதானம் அவரோட பதனை கொண்டா உங்கள் பையன்ட்ட ரோனினும் அவங்க அப்பாவை கொண்டதுக்கு இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லும்போது நீ எதுக்கு என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லும்போது உன்னை காப்பாற்றுறதுக்குன்னா நிறைய காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் ராக்கெட்டும் வந்து ஆக்சுவலி ஜெயிலை விட்டு தப்பிக்கிறதுக்கு எனக்கு நிறையா விஷயம் தெரியும், ஆனால் அதில் எனக்கு சில பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல வந்து ஒருத்தர் காட்டுறாங்க, அவங்கக்கிட்ட தான் பேசியிருக்காங்க ரோனின். ஸோ நீ பிடிச்சிடுவா அப்படின்னு சொல்லும்போது இங்கே சான்கார் அப்படின்ற பிளானட்டில் காட்டுறாங்க. ஸோ அங்கே தான் இப்போது முறையாக தானோஸ் அப்படின்ற ஒரு வில்லனை காட்டுறாங்க. இவனை எதிர்காலத்தில் அவெஞ்சர்ஸ்க்கே வில்லனாக பார்ப்பீங்க. ஸோ இந்த தானோஸ் வந்து இந்த மாதிரி என் பொண்ணு கமோரா அப்புறம் நெபுலான்னு சொல்லுவாங்க. இவங்க தானோஸோட பொண்ணு. ஸோ இப்படி பேசிக்கிட்டே வரும்போது இவங்கெல்லாம் வந்து இந்த பாட்டுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை கேட்ட குரூட் வந்து அதை எடுத்துகிட்டு அலாம்லாம் அடிக்கும், இவங்கெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. குரூட்டு ஐ எம் குரூட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ குரூட் வந்து ஐ எம் குரூட்டாக சொல்லுவார். ஆனால் அது ராக்கெட்டுக்கும் பீட்டருக்கும் கொஞ்சம் புரியும். ஸோ ராக்கெட்டுக்கு ஃபுல்லாக பிடிக்கும், பீட்டருக்கும் கொஞ்சம் புரியும். அண்ட் இப்போ வந்து எல்லோரும் செம்மையாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைட் பண்ணிக்கிட்டே வந்து கமோராவும் ராக்கெட்டை காப்பாற்றிட்டாங்க. இப்போ கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஆஃப் அப்படின்ற ஒரு செம போஸ்டில் நின்றுருக்காங்க. வாங்கடா ஷூட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மொத்த இடத்தையும் கிராவிட்டியில் பறக்க விசிறது, கிராவிட்டி எல்லாமே கேட்டுருது. ஸோ எல்லோரும் பறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பறந்துக்கிட்டு இருக்கிற இவங்கெல்லாம் வந்து அவனு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போது கரெக்டாக இந்த இடத்த வச்சுட்டு போ என்னோட அந்த ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு காப்பாற்ற போகிறாரு. அப்போ தான் வந்து ஒருத்தர் இருப்பான் அந்த இடத்துல ஸ்டாரோட அவர் இதை போட்டுட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு அவரோட ஹெட்ஃபோன்ஸும் அந்த மாஸ்க்கும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாரு இவர். இப்போ வந்து நம்ம எல்லோரும் போகிறாங்க. இப்போ ரோனினை காட்டுறாங்க. ரோனின் வந்து இந்த மாதிரி நம்ம யாண்டுக்கிட்டு அப்படியே இங்கே யானு ரோனின் எல்லோரையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட கேட்கும்போது ஸ்டார்லார்ட் எங்கே போனான் அப்படின்னு கேட்கும்போது நோவா காப்ஸ் தான்ப்பா அவனை பிடிச்சிட்டு போனான்னு சொல்லும்போது நோவா காப்ஸ் தான் பிடிச்சிட்டு போனான், அவன் கையில் அந்த வெப்பன் கூட இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை காட்டுறாங்க. ஸோ இங்கே கலெக்டரை காட்டுறாங்க. இவனை நீங்கள் தார் 2ல் பார்த்துருப்பீங்க. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்திருப்பான். அவன் வந்து கலெக்டர் ரேரான பொருளை தான் கலெக்ட் பண்ணுவான். இவனை பற்றி நிறைய காமிக்ஸில் தான் உங்களுக்கு தெரியும். ஆபத்து டக்கெலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான் இவன். ஸோ இப்போ இவங்க ஒரு பிளானட்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த பிளானட்குள்ளே அவங்க போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா பேரை பார்க்குறாங்க. இங்கே ஒரே ரஷ்ஷாக இருக்குது. இந்த கிரகம் பேர் என்ன அப்படின்ற நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு பெரிய போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அனிமல்ஸும். இது எனக்கு பார்க்குறதுக்கு எப்படின்னு தெரியுமா, போக்கேமான் மாதிரியே இருந்தது. இன்டர்பிரனர்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போ கமாராவும் ஸ்டார்லார்டும் சும்மா லைக் அவங்க அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்து கிட்டக்கா வந்து நோஸ் வரைக்கும் போயிடுது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம அவரோட அந்த பாட்டை கேட்க வைக்கிறது. ஸோ பாட்டை கேட்க வந்து ரோஸ் வரைக்கும் போகும்போது திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ட்ராக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாரையோ குரூட்டை போட்டு. ஸோ ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டால் அவன் மேலே எனக்கு ரொம்ப கொலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த ராமஞ்சர் மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு நம்ம கலெக்டரை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிறையா விஷயங்களை பார்க்குறாங்க. ஸோ கலெக்டர் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லும்போது ஹலோ உங்களை தான் பார்க்கணுன்னு இருந்தேன், எப்படி இருக்க கமரா அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த விஷயத்தை கொடுத்துட்றாரு அவரும். இப்போ இங்கே ஒரு பெரிய சின்ன ஃபைட் போகும். ஸோ இவரும் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அப்படின்ற ஒரு 6 ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 ஸ்டோன்ஸு விதவிதமாக இருக்கும். அதில் டெசரட், அப்புறம் டைம் ஸ்டோனு, ரெட் கலர் ஸ்டோனு, க்ரீன் கலர் ஸ்டோனு, ப்ளூ கலர் ஸ்டோனு, அப்புறம் எல்லோ கலர் ஸ்டோனுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இட்டர்னல்ஸ் அப்படின்றவங்க தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவர்கிட்ட இருக்கிறது இன்ஃபினிட்டி ஸ்டோன்.
அதாவது ஒயிலட் கலர் ஸ்டோன். அதுதான் இப்போ அவர்கிட்ட இருக்குது. இதை தொட்டாலே வந்து மொத்த இடமும் அணைஞ்சிடும். இப்போ அந்த பொண்ணு தொடுது, மொத்த இடமும் பிளாஸ்ட் ஆகிடுது, ஒயிலட் கலர் பிளாஸ்ட் நடக்குது. ஸோ அப்படியே அங்கேருந்து எல்லோரும் தப்பிச்சு வந்து பார்த்தா என்னடா பண்ணி வச்சுருக்காங்க இவங்களாம் ஒரு பைத்தியக்காரங்க. ஆமாயா இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லும்போது ட்ராக்ஸ் வந்து அங்கே ரோனினோட ஸ்பேஸ்ஷிப்பில் பார்க்கும்போது வாங்கடா சண்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது, டேய் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, டே இதை பாரு, நீ யாரை கொலை பண்ண தெரியுமா? நான் நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கேன், ஒன்று தான் கொலை பண்ணேன்னு யாரை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ரோனின் தெருமராக பேசிக்கிட்டு இருக்கும்போது ட்ராக்ஸும் அடி நடிக்கிறான். இருந்தாலும் ட்ராக்ஸை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. இப்போ இங்கே ரோனின் வந்து ட்ராக்ஸ் அடின்னு நடிச்சிடுறாரு. இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் வந்து போகுது, ஆனால் பிளாஸ்ட் ஆகிடுது. நிறைய ஸ்பேஸ்ஷிப்பு நம்ம ராக்கெட்டு, க்ரூட்டு இவங்களாம் அதை ஸ்மாஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஐகானிக்கான சீன் இந்த படத்தில் சொன்னோம். இதுவும் அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து அல்டிமேட்டான சீன். ஸோ அப்படியே அந்த போலை வந்து போயிடுது மேலே. ஸோ அதை காப்பாற்றுக்க தான் இந்த மொத்த படமுமே. ஸோ இங்கே அப்படியே கமோரா அங்கே ஸ்பேஸில் ஜாம் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரின்னு அவரும் காப்பாற்ற போகிறாரு. ஸோ அவரோட அந்த ஹெல்மெட்டை கொடுத்து அவரை காப்பாற்ற போகிறாரு. ஸோ அப்படியே அவரும் காப்பாற்றிடுறாரு. ஸோ காப்பாற்றிட்டு இந்த மாதிரி அவரும் மேலே போகிறாரு. அப்படியே மேலே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டார்லோட சின்னதாக காப்பாற்றிடுறாங்க. இப்போ அப்படியே கமாராக்க மூச்சு கொடுத்து முடிச்சிடுறாங்க. நம்ம ட்ராக்ஸ்க்கு க்ரூட்டு மூச்சு கொடுத்துட்டு ராக்கெட்டு ரக்கம்னு 5 பேரும் இந்த மாதிரி வந்துடுறாங்க. இப்போ தானஸ் கிட்ட எப்போ தான் அழிப்பா உலகத்தைன்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை உருவாக்கி இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஆக்கிறாரு. அது அவரோட செஸ்க்குள்ளே வைப்பாருன்னு பார்த்தா அவரோட அந்த குச்சிக்குள்ளே வச்சுக்கிறாரு. அப்போ தான் பவர் அதிகமாக இருக்குட்டு. ஸோ அந்த வெப்பனை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இப்போது ஸ்டார் லார்டு வந்து வியாண்டுக்கிட்ட இதை பாரு, நீ சொல்லலைன்னா உன்னை கொன்றுவேன், நீ எதுக்கு போன அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு. வியாண்டூர் நான் சொல்கிறது கேளுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இந்த மாதிரி போகிறாங்க. இருந்தாலும் இவங்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நம்ம என்னதான் வளர்த்த பையனாண்டாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ல, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பிளான் போடுறாங்க. இப்போது இந்த பக்கம் வந்து நம்ம அவரும் போகிறாரு. இந்த மாதிரி நம்ம அங்கே அவரோட அசிஸ்டன்ட் போகிறாரு. ஸோ இங்கே செம்மையான ஃபைட் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. இங்கே அந்த நோவா காப்ஸில் பீட்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னால அவருக்கு இந்த மாதிரி வராங்க தெரிஞ்சுது. ஸோ மொத்த டீமுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால இவரும் போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஓகே நீங்கள் சொல்கிறதுனால நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸும் வந்து இந்த மாதிரி மொத்த பேருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ போர் தொடுக்குறாங்க. ஸோ இங்கே நெபுலா அப்புறம் வந்து கமோரா இவங்க நெபுலா கிட்ட அந்த பவர் இருக்கிறதுனால எப்போவுமே நெபுலாக்கும் கமோராக்கும் ஒரு சண்டை நடக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த சண்டையில் எப்போவுமே கமோரா தான் இருப்பாள். அந்த சண்டையில் நடந்த சேதாரத்தினால நம்ம நெபுலாக்கு நிறைய பார்ட்ஸை ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவள் ஒரு ரோபோட்டாகவே ஆகிட்டா. ஸோ இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ க்ரூட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். காப்ஸும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சீல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நல்லாவே அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து இவங்க இறங்குறாங்க ஒரு இடத்துல. ஸோ இங்கே நம்ம க்ரூட்டோட கையில் தான் எல்லாம் வர்றதுனால ஸோ அப்படியே வந்து நம்ம நெபுலாவை போட்டு தூக்கடிக்கிறாங்க. அண்ட் இங்கே யாண்டு வந்து இந்த மாதிரி எல்லோரும் சுற்றி போட்டுடுறாங்க மொத்த ராமதிசியம். ஸோ அப்போ தான் அதுவும் பேஸ் பண்ணிட்டு வருது. நம்ம நெபுலா வந்து இந்த மாதிரி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியே இது ஒரு ஃப்ளாஷான சீன் தான் கிளைமேக்ஸு. ஸோ செம்மையாக இருக்கும் இது. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ராக்ஸும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸோ நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ வந்து அண்டு அப்படியே அடிக்கிறாரு நம்ம பீட்டர்குள்ளே. அப்புறம் மொத்த டீமும் அடிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம நெபுலா வந்து அந்த ஸ்பேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரோனினும் வெளில வந்துடுறது. அப்படியே ட்ராக்ஸ்க்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்போது இங்கே ஒரே போக்கு மூட்டமாக இருக்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து அவங்க வந்து நம்ம ராக்கெட்டை அப்படியே கீழே கூட்டு போயிடுறாரு. அங்கேருந்து அங்கேருந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பே வந்து கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகிடுது. இப்போ எல்லோரும் கீழே கூட்டிகிட்டு எல்லோரும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூட் வந்து போகிறாரு. இது பண்ணால் நீ இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் கட்டும்போது ஐ ஆம் க்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்றாரு. இப்போ என்னடா நடந்தாலும் க்ரூட்டே வந்து செதில் ஆகிடுது.
அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து ரோனி பார்த்தியா உங்கள் டீமே இறந்துடுச்சு, நான் தான் இங்கே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக இங்கே வந்து நம்ம பீட்டருக்குள்ளே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அது என்ன நடக்கே தெரில. இப்போ திடீர்னு அந்த இதுவும் பிளாஸ்ட் ஆட ஆரம்பிக்குது அந்த மொத்த டீமும். அப்போ அதே அப்படி அந்த ஸ்டோனை பிடிச்சி மொத்த பேரும் கையை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம பீட்டர் மட்டும் முடிக்கிறான்னு பார்த்தா கமோரா மட்டும் இல்லை, நம்ம ராக்கெட்டு ட்ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 பேர் பிடிக்கிறாங்க. ஸோ அதை பிடிச்சதும் இல்லாமல் மொத்த பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ரோனினை அழியோடு அடிச்சிடுறாங்க. அவரும் மொத்தம் பிளாஸ்ட் ஆயிடுறாரு. ஸோ அடித்து மொத்தமாக முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கேட்கும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையானது இங்கே இருக்குது. ஸோ அப்படியே ராக்கெட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் நோவா காப்ஸில் நீ அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை தொட்டு உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா நீ ஒரு ஹியூமன் பீயிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா யாருன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொடுத்த அந்த ப்ரைஸை அவர் திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு நியூ சாங்கு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்டோனை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ட்ரோல் பொம்மை இருக்குது. அப்படியே அதையும் உள்ளே வச்சுடுறாங்க அவங்க சேஃபாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குரூப் 2 விளாட ஆரம்பிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான். ஸோ பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.